ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சிறிய அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து மணப்பாறை கத்திரி. இது வந்து ஒரு கத்திரி பறிச்சிக்கலாம். நிறைய பிஞ்சு தாங்க இருக்குது. அடுத்து தக்காளிலையும் நிறையா பிஞ்சு காய் தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் பறிச்சிக்கலாம். அடுத்து இது வந்து இருவாச்சி மல்லிங்க. இதுலேயும் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா அடுக்காக பூக்குங்க. அடுத்து பிளாக் பியூட்டியில் வந்து நீல கத்திரிக்காய். இதில் வந்து இதில் உருட்டு கத்திரிக்காய் இருக்குது. அந்த விதை நான் வச்சுக்கேன், நான் இன்னும் போடல. இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நம்ம பறித்து அதை சமைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளே கையால் பறித்து இந்த மாதிரி காய்கறிலாம் நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து வந்து மீஷோவில் வாங்கின விதை, இந்த செவ்வந்தி விதை வாங்கியிருந்தேன்ல, அதில் வந்து அந்த விதையை போட்டு வளர்த்ததில் பூத்துருக்கிறது தான் இந்த எல்லோ கலர் செவ்வந்தி. அதுவும் பார்க்க அழகாக இருக்குதுல்ல. இது வந்து வெள்ளைக்கத்திரியில் வந்து நிறைய பிஞ்சு தான் இருக்குது. இது இப்போதைக்கு எதுவுமே பறிக்க முடியாது. அதுலேயே வந்து ஒரே கத்திரி வந்து நான் வந்து விதைக்காக விட்டு வச்சுருந்தேன், பறிக்கலை. இப்போவும் அது பறிக்க போகிறதில்ல, நல்லா பழுத்து வரட்டும். அப்படியே நல்லாவே பழுத்துருக்கு, ஆனால் இன்னும் நல்லா பழுத்து வரட்டும்னு நான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, அதனால் பறிக்கலை. இந்த மாதிரி நீங்களும் தோட்டம் வச்சிங்கனாலே அந்த தோட்டத்துலேருந்து நிறைய காய்கறி பறித்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஈஸியாக தோட்டம் அமைக்கலாங்க. இந்த மாதிரி மிளகாய் செடி, தக்காளி செடி, கத்திரி செடி, இதுவே நல்லா ஈஸியாக காய் கொடுக்குறது. இந்த மாதிரி பாவைக்காயில் மினி பாவைக்காய்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சிங்கன்னா நாட்டு பாவைக்காய், அது வந்து அதுமாரி நிறையா காய் கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் வச்சு மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி காய்கறிலாம் வச்சு நம்ம பறிக்கும்போது அதில் இருக்க சந்தோஷம் இருக்கே, நம்மளும் வச்சுருக்கோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது இந்த மாடி தோட்டத்தில் வந்து நம்மளுக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்துக்கு போனோம்னு வைங்களேன், நிறைய காய்கறி காய்ச்சிருக்கிறது, பூக்கள் பூத்துருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் அப்படியே போய் அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நாங்கள் காலையிலையும் சாயந்தரம் அந்த மாடி தோட்டத்துக்கு போகும்போது பிள்ளைங்களோட தான் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்லேயும் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கே, இவ்வளோ பூ பூத்துருக்கே அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷங்க. என்ன செய்கிறது, அதாவது சொல்ல முடியல என்னால், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது பார்த்திங்களா, ரோஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. அது மாதிரி ரெட் கலர் ரோஸ் இருக்குது, எல்லோ கலர் ரோஸ் நிறைய மொட்டு வச்சுருக்கு. அது மாதிரி நீங்களும் ரோஸ் செடி வச்சு வளர்க்கலாம். செடி மல்லி, செடி பிச்சி, செடி முல்லை, அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நிறையா அமௌண்ட்டு கொடுத்து வாங்காமல் நம்மளே வீட்டில் பறித்து வைக்கிறதுலேருந்து எவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த பாருங்கள், நான் எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.